இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பெல்லாம் மேடம் பெருசு பெருசா வாசல் அடைச்ச மாதிரி கோலம் போடுறீங்க போல. போன தடவை ஏதோ புளி அடிச்சு துரத்துற மாதிரி போட்டிருந்த, இன்னைக்கு என்ன வரைஞ்சிருக்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒன்னும் பிடிப்படலையே. புரியல, அதான் கேட்டேன். இத பார்த்தும் புரியலனா சொன்னாலும் புரியாது. இவகிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன திமிர் பத்தியம்மா இவளுக்கு? இவ்வளவு வேலை கொடுத்தோம் திமிர் மட்டும் அடங்கவே இல்லம்மா. ஏமா, இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதே. அப்படியா? சரி சொல்லுங்க என்னன்னு. ஆட, அது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிய வரைஞ்சிருக்குமா? ஆமா மாமா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் வரைகிறாளோ. எனக்கெல்லாம் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் முல்லையும் தெரியல பாரியும் தெரியல. உனக்கு தெரியுதாமா? எனக்கும் இது என்னன்னே தெரியல. பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாதான் தெரியும். பார்க்க வேண்டாம்னு நினைச்சு பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆள பாரு. அம்மா, இந்த காபி அட்டகாசமா இருக்குமா, ரொம்ப டேஸ்டா போட்டிருக்க. சாப்பாடு நல்லா பண்ற, எல்லாமே சூப்பரா பண்றம்மா. தாத்தா, இருந்தாலும் இவள ரொம்ப அநியாயத்துக்கு புகழ்றீங்க. இதை விட பிரமாதமான காஃபி எல்லாம் இருக்கு. ஏன் இந்த வீட்லயே ஜெயந்தி அக்கா, சுகுணா அக்கா இவங்க எல்லாம் நல்லா தானே காஃபி போடுறாங்க. இல்ல இல்ல, இந்து போடுற காஃபி தான் என்னோட ஃபேவரட். நீயும் அவளை பாராட்டிட்டு இருக்க? எல்லாம் ஒரே காஃபி பொடி, பால், சக்கரை, அவ்வளவுதான். ஆனா கை பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. சித்ரா, என்ன அக்கா, உங்க சமையல் வாசனை என்ன அப்படியே சுண்டி இழுக்குதுக்கா. ஆனா பாவம்க்கா, நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்ன பண்றது? வீட்டு வேலைன்னு வந்துட்டா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். இரு, என்ன பண்ண போற? டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வரேன். இரு, ஒருவேளை நான் தான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைக்கணுமோ? அக்கா விடுங்கக்கா, நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கீங்க, இது போதாதா? நானே கொண்டு போய் வைக்கிறேன். சரி இரு. இப்ப எடுத்துட்டு போ. இந்து, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சரி, நான் போய் உங்களை சாப்பிட கூப்பிட்டு வரேன். சரி. ஏய், என்னது இது? என்னங்க, என்னாச்சு? பாரு. ஐயோ, முடி. இது ஏதோ தெரியாம விழுந்திருக்குங்க. அச்சச்சோ, டிஃபன்ல முடியா? என்னங்க? அக்கா, மாமா, சமைச்சது இந்து, ஆனா நீங்க சுகுணாக்காவை போட்டு அடிக்கிறீங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பரிமாறணும், எவ்வளவு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்க சொன்னல. உன்கிட்ட தானே சொன்னேன். என்கிட்ட தாங்க சொன்னீங்க. ஏன் நடக்கல? ஏன் நடக்கல?
எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆ? சாப்பாட்டுல முடி இருக்கலாமா? ஆ? ஹேய், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எப்படி இவ்வளவு பெரிய முடி வந்துச்சு? இதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டியா? இத கூட உனக்கு சொல்லி தரணுமா? இல்லங்க, நான் ரொம்ப சுத்தபத்தமா தான் பண்ணுவேன். எங்க வீட்டுல சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்ல. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமா தான் இருப்பேன். ஆனா இது எப்படி விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு தடவை சாப்பாட்டுல முடிய பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த சாப்பாட்டை திரும்ப சாப்பிட முடியும்? திரும்பவும் அதே சாப்பிட்ற அளவுக்கு நான் ரொம்ப கேவலமா போயிட்டேன்ல. ஆ? இது திங்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. டேய், சமைக்கிறப்ப ஏதோ தெரியாம விழுந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க சாப்பிடுங்க, எனக்கு தேவையில்லை. ஏய் திவா, அண்ணே. வாடா வெளியே போய் சாப்பிடலாம். எனக்கு டேய், எனக்கு அடியே இப்படி பண்ணிட்டேடி. நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த மனுஷன் வீட்டுல சாப்பிடாம போனதே இல்ல. இப்போ உன்னால இன்னைக்கு கோச்சிட்டு கிளம்பிட்டாரு. வெளியில சாப்பிட்டா வேற அவரோட உடம்புக்கு ஒத்துக்காது. இப்ப நான் என்ன பண்ண போறேனோ எல்லாம் உன்னால தாண்டி. விடுமா, எல்லார் வீட்டையும் நடக்கிறது தானே. அது என்ன வேணும்னா இந்த மாதிரி சாப்பாட்டுல போட்டிருப்பா? தெரியாம நடக்கிறது தானே. இதையெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காதீங்க. மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. உன்னை கை நீட்டி அடிச்சிட்டு போறாரு. ஆனா அத நினைச்சு கூட வருத்தப்படாம அவரு சாப்பிடாம போறாருன்னு பதட்டப்படுற பாத்தியா? நீதாம்மா உண்மையான பொண்டாட்டி. அதெல்லாம் விடுங்கக்கா, நாம சாப்பிடுவோமா? அவரே சாப்பிடாம போயிருக்காரு, நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு எதுவும் வேணாம். சுகுணாக்கவும் வேணான்னு போயிட்டாங்க. இப்ப நாம மட்டும் எப்படி சாப்பிடுறது? சமைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. அக்கா, சித்தி, மாமா பசிக்குதுமா. இதுக்காக கொச்சிட்டு சாப்பிடாம இருப்பாங்களா? நாம சாப்பிடலாமா? வைத்தியக்காரி, வீட்டு ஆம்பளைங்கல இருந்து பொம்பளைங்க வரைக்கும் இன்னும் யாருமே சாப்பிடல. இப்ப நாம மட்டும் எப்படி சாப்பிடுறது? ஒருவேளை நாம சாப்பிட்டு அது மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன நினைப்பாங்க? அப்ப இப்ப இன்னைக்கு பட்னி தானாமா? ஆமா, வா வா. அம்மா,